மலையாள திரைப்படமான லோகா இந்திய சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டை உடைத்திருக்கும் ஒரு புதிய முயற்சி. லோகா திரைப்படம் வழக்கமான சூப்பர் ஹீரோ கதைகளை தாண்டி கேரள நாட்டுப்புற கதைகளையும் புராணங்களையும் இணைத்து ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டிருப்பது பாராட்டுக்குரியது. இந்திய சினிமாவுக்கு ஒரு புதிய திசையை காட்டியிருக்கிறது என்று பல விமர்சகர்கள் புகழ்ந்து தள்ளியிருக்கின்றனர். குறைந்த பட்ஜெட்டில் பிரம்மாண்டமான உலகத்தை உருவாக்கியிருப்பதில் படக்குழுவுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது. குறிப்பாக ஒளிப்பதிவு, பின்னணி இசை மற்றும் சண்டை காட்சிகள் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பெங்களூருவின் குறுகிய தெருக்கள் போன்ற எளிமையான இடங்களில் கூட பிரம்மாண்டமான காட்சிகளை கொடுக்க முடியும் என்று பிரம்மாண்டத்தை நம்பி மோசம் போன இயக்குநர்களுக்கு உரக்க சொல்லியிருக்கக்கூடிய படம். படத்தின் நாயகி கல்யாணி பிரியதர்ஷன் வழக்கமான கதாபாத்திரங்களில் இருந்து விலகி பாடி லாங்குவேஜ் மற்றும் முக பாவனைகளால் தனது சந்திரா கதாபாத்திரத்தை சக்தியுள்ளதாக மாற்றி மிரட்டி இருக்கிறார். அர்ப்பணிப்பான நடிப்புக்கு தயங்காமல் பாராட்டலாம். நஸ்லன் ஒரு காமெடி கதாபாத்திரமாக ஆரம்பித்து படத்தின் கதையுடன் இணைந்து சிறப்பாக நடித்தது மட்டுமல்லாமல் இருவருக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி நன்றாகவே ஒர்க் அவுட் ஆகி இருக்கிறது. வில்லன் நாச்சியப்பா கதாபாத்திரம் செம்ம டஃப் கொடுத்திருக்கிறார். ஹாலிவுட் பாணியில் வில்லனை காட்டாமல் நமது பாரம்பரியத்தில் புதிய வில்லனை உருவாக்கி இருப்பதற்கு காலரை தூக்கி விட்டுக்கலாம் ரசிகர்களை. முதல் பாதி விறுவிறுப்பாகவும் அடுத்து என்ன என்ற ஆர்வத்தை தூண்டும் வகையிலும் சென்றாலும் இரண்டாம் பாதியில் கதை சறுக்கினதற்கு காரணம் பல புதிய கதாபாத்திரங்கள் கெமியோஸ் என்ற புதிய ட்ரெண்டால் உள்ளே நுழைந்த வினை. வெறும் கைத்தட்டலுக்காக மட்டும் வைக்கப்பட்ட சிறப்பு தோற்றங்கள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று சிலர் விமர்சித்துள்ளனர். லோகா அத்தியாயம் 1 என்பது முதல் பாகம் என்பதால் முழுமையான கதையாக இல்லாமல் ஒரு புதிய சினிமாவை உலகிற்கு அறிமுகப்படுத்துவதற்காகவே மட்டுமே எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. பல கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் அடுத்த பாகத்திற்கான எதிர்பார்ப்பை மட்டும் ஏற்படுத்தியுள்ளது. குறை இல்லாமல் நிறை இல்லை. லோகா ஒரு சில குறைகளை தவிர்த்து பார்த்தால் மலையாள சினிமா மற்றும் இந்திய சினிமாவுக்கு ஒரு புதிய பாதையை காட்டியிருக்கிறது. டெக்னிக்கலி பிரேவ் எஃபோர்ட்ஸ். ரசிகர்கள் மட்டுமல்ல, விமர்சகர்கள் கூட திரையரங்கிற்கு சென்று பார்க்க வேண்டிய படம் என்று பரிந்துரைப்பதற்கு ப்ரமோஷனுக்காக அல்ல என்று அடித்து சொல்லலாம். புதிய முயற்சிக்கு ஆதரவு கொடுக்கலாமே. எத்தனை நாளைக்கு கமர்ஷியல் பின்னாடி ஓடிட்டு இருக்கிறது? இந்தியாவின் முதல் பெண் சூப்பர் ஹீரோவான மலையாள படம் சில வாரங்களில் ரூபாய் 200 கோடிக்கு மேல் வசூலித்து பாக்ஸ் ஆபீஸில் சாதனை படைத்துள்ளது. இந்த சாதனைக்கான சீக்ரெட்டை படக்குழுவினர் இன்று மாலை 6 மணிக்கு கூற வருகின்றனர். The wait is almost over. Today at 6 p.m. The world of Loka reveals. Stay tuned என்று படக்குழுவினர் போஸ்ட் வெளியிட்டிருக்கின்றனர்.